ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இந்த உயிர்ப்பு காலத்திலே நம்முடைய பாதுகாவலியான தூய லூர்தனினுடைய விழாவினை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு இந்த காலங்களிலே இருக்கிற பொழுது ஒரு பொருத்தமானதாக இருக்கிறது. மரியா மகிழ்ச்சி நிறைந்தவளாக இருக்கிறான். அன்னை மரியாளோடு சேர்ந்து நாம் எல்லோருமே மகிழ்ச்சி நிறைந்தவளாக இருக்கின்றோம். ஏனென்றால் 40 நாட்கள் ஆண்டவருடைய அந்த பாடுகளை தியானித்து அவருடைய சிலுவை சாவை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அவருடைய உயிர்ப்பிலே நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். எனவே தான் இந்த உயிர்ப்பு காலத்திலே ஒரு மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்கிறான். அந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள், உவகை கொள்வார்கள் என்பதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஜேம்ஸ் சாம்சன் என்ற ஒரு பெரிய ஒரு அறிவியலாளர் இந்த மயக்க மருந்துக்காக பயன்படுத்துகின்ற இந்த குளோரோஃபார்மை கண்டுபிடித்தவர். அவரிடத்திலே ஒரு முறை கேட்கிறார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நாள் எது என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார், உயிர்த்த கிறிஸ்து இயேசுவை என்னுடைய ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்து இயேசு மீது நான் வைத்த நம்பிக்கையின் நாள்தான் எனக்கு மகிழ்ச்சி நாள் என்று அவர் தன்னுடைய வரலாற்று உண்மையிலே சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் எவ்வளவோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். ஆராய்ச்சிகளிலே முதன்மையானவராக இருக்கிறார், அறிவியல் மேதையாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடித்த பொழுது கூட கொடுக்காத, நான் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சியை என் ஆண்டவரை நான் என்னுடைய மீட்பராக, என்னுடைய தலைவராக நான் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர், என்னோடு இருந்து வழிநடத்தக்கூடியவர் என்று நான் நம்பிய அந்த நாள் தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொன்னார். அது உண்மையிலும் ஒரு பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. என்றால் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் மறுவாழ்வு பெறுவார்கள் என்று. மறுவாழ்வு என்று சொல்லுகிற பொழுது இறப்புக்கு பின் கிடைக்கப்படுகிற வாழ்வை அல்ல, மாறாக இந்த மண்ணுலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த நிறைவையும் மகிழ்ச்சியும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் அந்த மறுவாழ்வு என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவருடைய போதனைகளை கேட்டு தங்களையே மெய்மறந்து போன கூட்டமும் உண்டு. ஆண்டவர் போதித்த போதனைகளையும் செய்த அரும் செயல்களையும் கண்டு அவர் மீது பொறாமை கொண்டு காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர் மீது குற்றங்களை கண்டுபிடிக்க அலைந்த கூட்டங்களும் உண்டு. இதோ என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று தந்தையினுடைய குரலொலியை கேட்டும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளாத கூட்டமும் இருந்தது. ஆயினும் அந்த கூட்டத்தில் தூய ஆவியானுடைய தூண்டுதலை பெற்று வாழ்ந்த மக்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் தான் பெரியவர்கள், நாங்கள் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டத்தை மட்டுமே கட்டி அழுத பரிசேயர்கள் கூட்டங்கள். அந்த பரிசேய கூட்டத்தில் தங்களோடு வாழக்கூடிய மக்களிலிருந்து பிரிந்து நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று மார்பு தட்டி கொண்டு கடவுள் பார்வையிலிருந்து விலக்கிய கூட்டங்கள் தான் இந்த பரிசேயர்கள். மமதை நிறைந்தவர்கள், நாங்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தங்களையே கடவுளிடத்திலிருந்து பிரித்து கொண்ட கூட்டம் இந்த பரிசேய கூட்டம். அப்படிப்பட்ட இந்த பரிசேய கூட்டத்தில் சில மக்களும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் இந்த நற்செய்தியிலே வருகின்ற நிக்கோதேமுஸ்.
அவர் பரிசேயர்களாக இருந்தாலும் கூட, அந்த கூட்டத்திலே சேர்ந்தவராக இருந்தாலும், உண்மைக்கு சான்று பகரக்கூடியவராக வாழ்வு கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த நாசரேத்தில் இருந்து வந்த இந்த இயேசு கிறிஸ்து என்று முழுமையாக அறிந்து கொள்ளுகிறான். அவரிடத்திலே குறைகளை கண்டுபிடிக்க அலைந்த கூட்டத்தின் நடுவிலேயே இந்த இயேசு கிறிஸ்து மெசியா என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த தலைமை சங்கத்தாரும் பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தீர்ப்புக்கு உட்படுத்துகிற பொழுது அவர் சொல்லுகின்றார், ஒருவருடைய வாக்குமூலத்தை கேளாமலும் அவர் என்ன செய்தார் என்று சரியாக விசாரிக்காமலும் தீர்ப்பு கொடுப்பது நம்முடைய சட்டத்திற்கு அது புறம்பானதாக இருக்கிறது என்று மிக தெளிவாக இவர் எடுத்து சொன்னார். ஏனென்றால் கண்கள் இருந்தும் குருடர்களாக தன்னுடைய மமதை நிறைந்த வாழ்க்கையிலே அருளை இழந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். அவர்களிலே தூய ஆவியானுடைய தூண்டுதல்களிலே உண்மையை வெளிப்படுத்தப்பட்டு ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களே ஒருவர் தான் இந்த நிக்கதோமஸ். ஏனென்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது எப்பொழுதுமே அவர்கள் வாழ்வு வருவார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை கொண்ட மக்கள், கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே மனம் கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒன்றாக கூடி ஒரே நம்பிக்கையில் இருந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் கண்ட இந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார், இவர் உண்மையின் கடவுள், வாழ்வு கொடுக்கக்கூடியவர், இவரை நாங்கள் நம்புகிற பொழுது, விசுவசிக்கிற பொழுது நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம், உண்மையை தெரிந்து கொள்ளுகிறோம் என்று அவர்கள் நம்பினார்கள். எனவேதான் கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் அவர்கள் வைத்துக் கொண்டு அவர்களால் அந்த பொருட்களை எல்லாம் இது கடவுளின் வல்லமையினால் ஆசிரால் கிடைக்கப்பட்டது என்று சொல்லி தாங்கள் பெற்ற பொருட்களை பிறரோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஏனென்றால் நாங்கள் உண்மையை கண்டு கொண்டோம், உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறோம், அவர் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்று சொல்லி ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, சீடர்களுடைய வாழ்க்கையிலுமே அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சற்று ஆட்டம் கண்ட மக்களாக இருந்தாலும் கூட உயிர்த்த ஆண்டவரிலே அவர்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது ஆண்டவரிலே அவர்கள் என்றென்றுமே மகிழ்ந்திருந்தார்கள். அப்படித்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட மாட்டார்கள், ஒருபொழுதும் அவருடைய வாழ்க்கையிலே அவமானம் என்பதே நிலைபெறாது. ஏனென்றால் இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக தன்னை படைத்த அந்த கடவுளுக்கு தன்னை தாரை பார்த்து கொடுக்கிற பொழுது அவள் முழுமையாக மகிழ்ச்சியிலே, ஆனந்தத்திலே, அருள் வரத்திலே அன்னை மரியாள் நிறைந்திருந்தார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களோ ஒரு சம்பிரதாயங்களோ எந்த மனிதனுடைய சூழ்ச்சிகளை என்னை எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் என்னை உருவாக்கியவர் என்னோடு இருக்கிறார். எனவேதான் புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார், மரியே உன்னை உண்டாக்கியவர் உன்னிடத்தில் இருந்து உண்டாக்கப்பட்டார் என்று அன்னையினுடைய பெருமையை பற்றி பெருமையாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்த கடவுளுக்கு தன்னையே தாரை வார்த்து கொடுத்ததினால்தான் அவள் எதை பற்றியுமே கவலைப்படவில்லை, மகிழ்ச்சி நிறைந்தவளாக இருந்தார். அந்த சிறு வயதிலே தன்னையே தாரை வார்த்து கொடுத்ததினால்தான் ஆண்டவரின் அருளை முழுமையாக பெற்றாள். தான் பெற்ற அருளையும் தான் கண்ட அந்த உண்மையையும் பிறரோடு கொடுக்க வேண்டும் என்றுதான் அந்த ஐன்கரும் என்ற அந்த நாட்டிற்கு ஏறக்குரிய 60 மைல்கள் அன்னை மரியாள் நடந்து சென்று அந்த எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றான். அந்த எலிசபெத் அம்மாளுடைய அந்த சந்திப்பு, அன்னை மரியாளுடைய அந்த சந்திப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவேதான் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் பெரும் மகிழ்ச்சியால் அவர் துள்ளி குதித்தார், ஆர்ப்பரித்தார் என்று. ஏனென்றால் தன்னுடைய பழைய வாழ்வு, பாவ வாழ்வு அங்கு போக்கடிக்கப்படுகிறது. அன்னை மரியாளும் ஆண்டவரும் இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது, புது வாழ்வு கிடைக்கிறது, பாவங்கள் முழுமையாக போக்கடிக்கப்படுகிறது. எனவேதான் அந்த இடத்திலே திருமுழுக்கு யோவான் பெரும் மகிழ்ச்சியாக, எனவேதான் எந்த ஒரு நிலையிலுமே நான் பெற்ற அருளும் ஆசீர்வாதங்களும் இந்த மக்களுக்கு, என்னை தேடி வருகிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அன்னை மரியாளுடைய அந்த எலிசபெத் அம்மாளுடைய சந்திப்பு மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கிறோம். அவப்பெயரும் அசிங்கமும் அங்கு இருந்தது,
கேவலங்கள் இருந்தது, தலை குனிவுகள் இருந்தது. உறவுகள் உதவி செய்யவில்லை, நண்பர்கள் உதவி செய்யவில்லை, உடன்பிறப்புகள் மற்ற ஊர்க்காரர்கள் யாரும் அந்த குடும்பத்தாருக்கு உதவிகள் செய்யவில்லை. மாறாக அசிங்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள், தலைகுனிவை கொண்டு வந்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் முழுமையாக அந்த இடத்திலே இருக்கிற பொழுது மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையினால் அந்த குடும்பத்தாருடைய தலை குனிவுகளிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் அவர்கள் முழுமையாக மாற்றப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் நீ பரிமாறாமல் ஏன் வைத்திருந்திருந்து அத்தனை மக்கள் மத்தியில் முன்பாக மிகப்பெரிய ஒரு பெயரையும் புகழையும் பாராட்டையும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் அன்னை மரியாள் அந்த குடும்பத்தாருக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அன்னை இருக்கிற இடத்துல, ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஒருபொழுதும் அன்புக்குரியவர்களே தலைகுனிவு என்பது இருக்காது, அவமானங்கள் இருக்காது, அசிங்கங்கள் இருக்காது. இதைத்தான் திருத்தூதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆண்டவரோடு 3 ஆண்டுகள் பணி செய்தார்கள். ஆண்டவர் சொன்னதை கேட்டார்கள், செய்ததை கண்டு உணர்ந்தார்கள். நாங்கள் ஆண்டவருக்காக இருக்கிறோம், ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்த அந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்து முழுமையாக உரைத்த அந்த வார்த்தையை, நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை மறந்துவிட்டு இயேசுவை அடக்கம் செய்தப்பட்ட பிறகு அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அதுவும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இனிமேல் எங்களுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி பழைய நிலைமைக்கு அவர்கள் திரும்புகிற பொழுதுதான் அன்னை மரியாள் அந்த சீடர்களை எல்லாம், அந்த மரம் மண்டையர்களாக இருந்த அந்த சீடர்களை எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ள கடவுள், உங்களுக்கு அபிஷேகம் செய்தவர் உண்மையுள்ள கடவுள். அந்த கடவுள் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாழுகிற பொழுது என் நேரமும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுனாமியே வந்தாலும் அசைக்க முடிவர்களாக, ஆசீர்வாதங்களை பெற்ற மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த சீடர்களை திடப்படுத்துகிறார், தேற்றுகின்றார் விசுவாசத்திலே. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அன்னையினுடைய திருவிழாவைத்தான் இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த நவநாளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமுழுக்கு பெற்று கிறிஸ்து இயேசுவின் உடலின் உறுப்புகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்க இருக்கிறது? காற்றடித்த உடனே காற்றோடு காற்றாக பறந்து செல்லுகிற பதருக்கு, குப்பைக்கு ஒப்பானதாக உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது. ஏனென்றால் சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவைக்காக மட்டுமே ஆண்டவரை அண்டி வருகிறீர்கள். பல விண்ணப்பங்களை வைக்கிறோம், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்திலே வருகிறீர்கள். கிடைத்தால் ஆண்டவர் நல்லவர். அன்னை மரியாள் போற்றுதற்குரியவர்கள். கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் மண்ணு கல்லு என்று சொல்லி உதறிவிடுகிறோம். ஏனென்றால் அடிந்து போகக்கூடிய மனிதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே தலைகுனிவுகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் வெட்கங்களும் கேவங்களும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் என்றுமே அடியாத ஆண்டவர் மீது அன்னை மரியாளை போல நம்பிக்கை வைக்கிற பொழுது எப்படிப்பட்ட தலைகுனிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட அவமானங்கள் வந்தாலும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். எனவேதான் ராயப்பருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறான், உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் விட்டு விடுங்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய உங்களுக்கு எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார் வழியாக கொடுக்கணும் என்று தெரிந்த தேவன் உரிய காலத்திலே உரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். எனவேதான் அழைத்த இந்த இறைவனுக்கு, இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னை மரியாளை போல நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிற பொழுது எந்நேரமும் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் மனிதனை நம்பினீர்கள் என்றால் அவருடைய வார்த்தைகள் பண்பு வார்த்தை, பகட்டு வார்த்தை, அன்பு வார்த்தை, ஆசை வார்த்தை, ஏளன வார்த்தை, ஏமாற்று வார்த்தை, பசப்பு வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம் மனிதனுடைய வார்த்தைகள் அழிவுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். சுயநலவாதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை ஒருபொழுதும் மகிழ்ச்சிக்கு செல்ல மாட்டார்கள். மாறாக உங்களுடைய மகிழ்ச்சியை குலைத்து உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உங்களை காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். மாறாக உங்களுக்கு என்றென்றுமே விண்ணக மகிழ்ச்சியை நீங்கள் சுவைக்க வேண்டும் என்றால் உங்களை படைத்து பராமரித்து அந்த தூய ஆவியை உங்களுக்கு கொடுத்து திருமுடுக்கு வழியாக அவரின் உடலின் உறுப்பாக இணைக்கப்பட்டு உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற எம்பெருமான் உயிர்த்த கிறிஸ்து இயேசுவின் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை அன்னை மரியாளை போல வைக்கிற பொழுது
என்றென்றும் மகிழ்ந்திருப்பீர்கள். வாழ்வு பெறுவோம். ஆமென்.